ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த தினம். அதாவது நாடுகளுக்கிடையே பரஸ்பர பேச்சுவார்த்தை, சமாதானம் மற்றும் ஒத்துழைப்பிற்கான ஒரு தினம். இந்த தினம்தான் உலக அமைதிக்கான மிக முக்கியமான கோட்பாடுகளை வலியுறுத்துகிற தினமாக இருக்கிறது. 2 உலகப் போர்களை இந்த பூமியை சந்தித்திருக்கிறது. இதன் விளைவாக ஏற்பட்ட பேரழிவுகள் என்பது கொஞ்சமல்ல. அதற்கு பின்பும் கூட பல பேரழிவுகள், போர்கள் நடந்திருக்கின்றன. இப்போதும் கூட இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் போர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அதே போல் நீங்கள் இன்னும் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யுத்தம் இன்னொரு உதாரணம். தொடர்ந்து மனிதர்கள் அழிக்கப்படுவது, சொத்துக்கள் அழிக்கப்படுவது, உயிரிழப்புகள் இதெல்லாம் தொடர்கதையாகி இருக்கிறது. ஆனாலும் கூட 2 உலகப் போர்களுக்கு பின்பு இந்த உலகம் சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான போர்கள் தவிர்க்கப்படக்கூடியவை. பெரும்பாலான போர்கள் தப்பெண்ணங்களின் விளைவாக உருவானவை. பெரும்பாலான போர்கள் பரஸ்பரம் புரிதல் இல்லாத காரணத்தினால் உருவானவை என்ற அடிப்படையில்தான் உலக அமைதிக்காக இந்த பரஸ்பர இணக்கமும் பேச்சுவார்த்தையும் உரையாடலும் மிக மிக அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக தினமாக இந்த தினம் இருக்கிறது. போர்களை தவிர்ப்பது மட்டுமல்ல, நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு என்பதும் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் தேசிய அளவில் தனித்தனி நாடுகளாக இருந்தாலும், பண்பாட்டு அளவில், மொழி அளவில் வெவ்வேறு நாடுகளாக நாம் இருந்தாலும் கூட ஒரு உலகளாவிய அளவிலான கட்டமைப்பில் நாம் அனைவருமே இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது உலக பொருளாதார கொள்கை வந்ததன் காரணமாகவும், அறிவியல் தொழில்நுட்ப பரிவர்த்தனைகளின் காரணமாகவும், உலக சுகாதார அமைப்புகள் போன்றவற்றினுடைய செயல்பாடுகளின் காரணமாகவும், பரஸ்பரம் நாடுகள் ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்வது என்பதும், பரஸ்பரம் அனுசரணையாக இருப்பது என்பதும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத விதியாகிவிட்டது. அந்த வகையில்தான் நாடுகளுக்கிடையே இந்த புரிந்துணர்வு, இந்த சமாதானம், இந்த தொடர்பு, நெருக்கமான தொடர்பு மிக மிக அவசியம். அது தொழில்நுட்ப ரீதியான இந்த தொடர்புகளும் பரிமாற்றங்களும் அவசியமாக இருக்கின்றன, வர்த்தக ரீதியாக அவசியமாக இருக்கின்றன, சுகாதாரம் போன்ற விஷயங்களில் பரிமாற்றங்கள், கல்வி, பண்பாடு போன்ற விஷயங்களிலும் இந்த பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒருபுறம் உலகளாவிய வர்த்தகம் இருப்பது போலவே இன்னொரு புறம் உலகளாவிய அளவில் வறுமை ஒழிப்பு, அதே போல் எல்லோருக்கும் கல்வி அளிப்பது, சமத்துவம் போன்ற விஷயங்களிலும் கூட இன்றைக்கு உலக பொதுவான எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள், டிஸ்கிரிமினேஷன் நடக்கக்கூடாது, சாதியாலோ மதத்தாலோ மனிதர்கள் பாகுபடுத்தப்படக்கூடாது, பாலின ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக ஐநா மன்றம் போன்றவை பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றன. அவற்றின் வழியாக பல்வேறு செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. உலகத்தின் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நாடு பாதிக்கப்பட்டால், இயற்கை பேரழிவுகள் காரணமாகவோ வேறு சில பிரச்சனைகளின் காரணமாகவோ பேரழிவுகள் ஏற்பட்டால் மற்ற நாடுகள் உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடு இன்றைக்கு வலுப்பெற்று செயல்பாட்டிலும் அது இருக்கிறது. ஒருபுறம் போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும், நாடுகளுக்கிடையே அரசியல் சச்சரவுகள் நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு புறம் இணக்கத்திற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த இணக்கத்திற்கான முயற்சிகளின் மூலமாகத்தான் நாம் இந்த பூமி ஒரு நிரந்தர சமாதானத்தையும் போர்களற்ற ஒரு உலகத்தை உருவாக்குவதற்குமான ஒரு நிலையை நாம் எட்ட முடியும் என்ற நிலையில் இன்றைய நாள் உலகளவில் சமாதானத்திற்கும் புரிந்துணர்வுக்குமான இந்த நாள் என்பது உலக மக்களினுடைய நிரந்தர அமைதிக்கான செய்திகளை நமக்கு கொண்டு வருகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவ பாதிரியார்கள் பலர் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். மதத்தை பரப்புவதற்காக வந்த அவர்கள் தமிழை கற்றார்கள், தமிழை பரப்பினார்கள்,
தமிழை பிற மொழிகளுக்கும் மொழிபெயர்த்தார்கள் என்பதை நாம் கவனமாக குறித்து கொள்ள வேண்டும். அவர்களுள் ஒருவர்தான் குறிப்பிடத்தக்கவர் ஜியு போப் அவர்கள். அவர் பிறந்தது கனடாவில், பிறகு வளர்ந்தது இங்கிலாந்தில், வாழ்ந்தது பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில். காரணம், 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் அவர் இருந்திருக்கிறார். அப்போதெல்லாம் கப்பல் பயணம் என்பது மாதக்கணக்காக நிகழக்கூடியது. இன்றைக்கு இங்கிலாந்திலிருந்து அதிகமாக போனால் ஒரு 11 மணி நேரத்தில் விமானத்தில் நாம் அந்த இடத்தை சென்றடைந்து விடுகிறோம். அன்றைக்கு மாத கணக்கில் அவர்கள் பயணம் செய்தார்கள். 1839 ஆண்டு ஜியு போப் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கப்பலில் வந்தார். அந்த கப்பலில் வருகிற போதே தமிழை கற்றுக்கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய செய்தி. ஒருவர் ஒரு நாட்டுக்கு வருகிற நேரத்தில் அதற்கான நேரம் இருந்தாலும் அந்த மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் அறிந்தவராக தமிழ் மண்ணில் கால் வைத்தவர்களில் ஒருவர் ஜியு போப். 1839 1882 வரைக்கும் இடையில் சில ஆண்டுகள் அவர் லண்டன் போய் வந்தார். ஆனாலும் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் அவர் இங்கே தான் வாழ்ந்தார். முதலில் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற சாயபுரம், பிறகு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சாவூர், சில ஆண்டுகள் பெங்களூர் என்று இப்படி இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்தார். வாழும் நேரத்தில் அவர் கற்ற தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இன்றைக்கும் ஆங்கிலத்தில் திருக்குறள் என்று சொன்னால் அதற்கு முதல் மொழிபெயர்ப்பாக நாம் சொல்லுவது ஜியு போப் மொழிபெயர்த்திருக்கிற அந்த நூல்தான். அதனை அவர் மொழிபெயர்த்தார். திருக்குறளை மொழிபெயர்த்ததை தாண்டி திருவாசகத்தின் மீது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பற்றுதல் இருந்தது. திருவாசகம், நாலடியார், இப்படி புகழ்பெற்ற அறநூல்கள், 11 கீழ்கணக்கு என்று சொல்லப்படுகிற நூல்கள், திருவாசகம், பிற்காலத்து பக்தி இலக்கியம், இவற்றை தாண்டி புறப்பொருள் வெண்பாமாலையையும் அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது பெரிய செய்தி. ஏனென்றால் புறப்பொருள் வெண்பாமாலையை தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதில் இருக்கிற 2 வரிகள் மட்டும் எல்லோருக்கும் தெரிந்த வரிகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி என்று தமிழ் பற்றி அந்த புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனார் இதனார் என்பவர் எழுதியிருக்கிற அந்த நூலில் இருக்கிற அந்த 2 வரிகள் தான் பரவலாக அறியப்பட்டவை. ஆனால் புறப்பொருள் வெண்பாமாலையை படித்து உள்வாங்கி அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதெல்லாம் குறிக்கத்தக்க செய்திகள் என்று சொல்ல வேண்டும். ஏப்ரல் 24 அவருடைய பிறந்த நாள். ஜியு போப் அவர்கள் செய்த அந்த செயல்களில் திருக்குறளுக்கு அவர் ஆற்றிய அந்த பணி இன்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக அவருடைய விருப்பமாக ஒன்று சொல்லப்படுகிறது. அவர் தன்னுடைய விருப்பம் என்று 3 செய்திகளை குறிப்பிட்டார். அதில் முதன்மையானது, தன்னுடைய கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுத வேண்டும் என்று ஜியு போப் விரும்பினார். இந்த விருப்பமே மிகப்பெரிய செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அறிஞர்கள் கூட அவர்களின் கல்லறைகளில் கூட அப்படி எழுதப்படவில்லை. இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுத சொன்னார். ஆனால் ஆய்வாளர் பேராசிரியர் ஆயிரா வெங்கடாசலபதி அவர்கள், நான் அவருடைய கல்லறையை போய் பார்த்தபோது அங்கு அப்படி எதுவும் எழுதப்படவில்லை என்பதை குறிக்கிறார். அவர் விருப்பமாக இருந்திருக்கலாம், அது நிறைவேற்றப்படாமல் போயிருக்கலாம். ஆனாலும் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தாலும் எழுதப்படவில்லை என்றாலும் அவர் ஒரு தமிழ் மாணவர்தான் என்பதை நாம் மறுக்க முடியாது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப்.
டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க.
வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.